ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பஞ்சமஸ்கந்தம். பஞ்சமஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாக இருக்கிற ஒன்னாவது அத்தியாயம், பிரதம அத்தியாயः. பிரியவிரத உபாக்கியானம். மொத்தம் 26 அத்தியாயங்களாக்கும் பஞ்சமஸ்கந்தத்தில் உள்ளது. நாலாவது ஸ்கந்தத்தில் பிரஜேதசுகளுக்கு நாரதர் உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் சத்தியலோகத்துக்கு போனதாயிட்டு நம்ம பார்த்தோம். பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிற கதையாக்கும் மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மைத்ரேய முனிகிட்டேந்து பாகவத உபதேசங்கள் ஸ்வீகரிச்சதுக்கு அப்புறம் விதுரர் ஹஸ்தினாபுரிக்கு கிளம்பி போனதையாக்கும் நம்ம நாலாவது ஸ்கந்தத்தோடு லாஸ்ட் அத்தியாயத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா அத்தனையும் கதைகளை சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித் மகாராஜா கிட்ட சொன்னார், இப்ப சொன்ன ராஜாக்களோட கதைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்டானாக்கா தீர்காயுள், தனம், யசஸ், சௌக்கியம், ஐஸ்வர்யம், அது மட்டுமில்லை டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லிண்டாக்கும். நாலாவது ஸ்கந்தம் முடிஞ்சது. நாலாவது ஸ்கந்தத்தில் பிரியவிரத சரிதத்தை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லிண்டு ஸ்ரீசுகன் சொல்றத நம்ம பார்த்தோம். நாலாவது ஸ்கந்தத்தில் 26வது ஸ்லோகத்தில் பிரியவிரத சரிதத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அண்ணா கேளு அப்படின்னு சொன்னார். பிரியவிரதஸ்ய அபி நிபோதா, நன்னா காது கொடுத்து கேளு பரீட்சித் ராஜாவே அப்படின்னு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த பிரியவிரத சரிதமாக்கும் பஞ்சமஸ்கந்தத்தில் ஸ்ரீசுகன் பரீட்சித்துக்கு வர்ணனை பண்றதை நம்ம பார்க்கிறோம். பரீட்சித்து ஸ்ரீசுக சம்வாதமாக்கும் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியவிரதஸ்ய அபி வம்சஹா நிபோதா அப்படின்னு நாலாவது ஸ்கந்தத்தில் கடைசி அத்தியாயமாயிருக்கிற 31ஆம் அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்தில் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். அதனோட கண்டினியூவேஷன் ஆயிட்டாக்கும் இந்த ஸ்கந்தம். ஸ்வயம்புவ மனுவோடு 2வது புத்திரனான உத்தானபாதனோடு கதையை நம்ம பார்த்தோம். இந்த பஞ்சமஸ்கந்தத்தில்
സ്വായംഭുവ മനുവോട് മൂത്ത പുത്രനാണ് പ്രിയവ്രതനോട് കഥയെ വർണ്ണിക്കപ്പെടുறது. പരീക്ഷിത്ത് മഹാരാജാവോട് സന്ദേഹങ്ങൾക്ക് ശ്രീശുക ബ്രഹ്മർഷി பதில் சொல்லறதாக்கும் இதுல நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் சூதன் நைமிஷாரண்யத்தில சவுனகன் தொடங்கின முனிகளுக்கு வர்ணிக்கிறதும் அப்படிங்கிறத நம்ம நினைவுக்கு கொண்டு வந்துட்டு இந்த பஞ்சமஸ்கந்தத்தை பார்க்கிறோம். பிரியவிரத உபாக்கியானம் அப்படிங்கிறதுனால பிரியவிரதனோடு சரிதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். சுவாயம்புவமனுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் இப்படின்னு 2 புத்திரர்கள், ஆஹூதி தேவஹூதி பிரசூதி இப்படி இருக்கிற 3 பெண் குழந்தைகள். இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். 3வது ஸ்கந்தத்தில் தேவஹூதியோடு கதையும் அதுக்கப்புறமா பிரசூதியோடு கதையும் ஆஹூதியோடு கதையும் உத்தானபாதனோடு கதையும் எல்லாம் சதுர்த்த ஸ்கந்தத்திலையும் நம்ம பார்த்ததாக்கும். பிரியவிரதனோடு வம்ச பரம்பரையாக்கும் பஞ்சமஸ்கந்தத்தில் நம்ம பார்க்கிறோம். பஞ்சமஸ்கந்தத்திலே மொத்தம் 26 அத்தியாயங்களாக்கும் உள்ளது. அதில் 15 அத்தியாயம் வரைக்கும் பிரியவிரதனோடு வம்ச பரம்பரையாக்கும் வர்ணிக்கப்படுறது. 1வது அத்தியாயத்தில் பிரியவிரத சரிதம், 2வது அத்தியாயத்தில் பிரியவிரதனோடு மூத்த புத்திரன் ஆக்னீந்திரன் அப்படிங்கிற புத்திரனோடு சரிதம், 3வது அத்தியாயத்தில் ஆக்னீந்திரனோடு மூத்த புத்திரன் நாபியோடு சரிதம், 4லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற அத்தியாயங்களில் ஆக்னீந்திர புத்திரன் ரிஷபனோடு சரிதம், 7வது அத்தியாயத்தில் ரிஷபனோடு மூத்த புத்திரன் பரதனோடு சரிதம், 8வது அத்தியாயத்தில் பரதனோடு 2வது ஜென்மமான அந்த மான் ஜென்மம் வர்ணிக்கப்படுறது. 9வது அத்தியாயத்தில் பரதனோடு 3வது ஜென்மமான ஜடபரதனோடு கதையை வர்ணிக்கப்படுறது. 10வது அத்தியாயம் பரத ரகுகண சம்பாதமாக்கும். இப்படியாக 15ஆம் அத்தியாயம் வரைக்கும் பரதனோடு வம்சவர்ணனம் கண்டினியூஸ் ஆயிட்டு நடக்கிறது. இப்ப நம்ம பார்க்கறது முதல் சரிதமாக்கும் பிரியவிரத சரிதம், ആദ്യത്തെ അധ്യായം. பஞ்சமஸ்கந்தமாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பத்தியங்களும் கத்தியங்களும் கலர்ந்து இருக்கிற ஒரு ஸ்கந்தமாக்கும் இது. പോയമും പ്രോസും. ശ്ലോകം, ഗദ്യം,
പദ്യം, പാദം, ഛന്ദസ്, വൃത്തം, വാക്യം, അക്ഷരം, മാത്ര இதெல்லாம் ஷார்ட்டா தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த 5வது ஸ்கந்தத்துக்கு போகலாம், இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகும். പദ്യം ചൊല്ലന പോയം, ഗദ്യം ചൊല്ലന പ്രോസ്. പദ്യങ്ങളോട്, அதாவது പോയംസോട് ഒരു ലൈനില്, ഒരു വരിയില് 1லேந்து 26 வரைக்கும் இருக்கிற பத்ய ரூபத்தை விருத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. 26ல கூடுதல் அக்ஷரங்கள் இருக்கிறத தண்டகம் அப்படின்னு சொல்லப்படுறது. பத்தியங்கள் வர்ண விருத்தங்களில் எழுதப்படுறதாக்கும். பத்தியங்களோடு ஒரு வரியில, ஒரு லைனில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு அப்படிங்கிற கணக்காக்கும் சந்தஸ். சந்தஸ் அப்படின்னாக்கா ஒரு லைனில், ஒரு வரியில எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனோடு ஒரு திட்டம், அதானது கிளிப்ததையாக்குமது. ஒரு வரியில இருக்கிற அக்ஷரங்களோட அடிസ്ഥാനത്തിൽ 26 சந்தஸ்கள் இருக்கு. ഓരോ சந்தஸ்லயும் ലഘു അക്ഷരങ്ങളും ഗുരു അക്ഷരങ്ങളും இருக்கு. அது காரணமாயிட்டு நிறைய விருத்தங்கள் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு. மொத்தம் 26 சந்தஸ்களாக்கும் உள்ளது. ஒரு அக்ஷரம் மட்டும் இருக்கிற லைனுக்கு பேராக்கும் உக்தா. 2 அக்ஷரம் உள்ளது அத்யுக்தா. 3 அக்ஷரம் இருக்கிற லைன் மத்யா. 4 அக்ஷரங்கள் இருக்கிற லைனுக்கு உள்ள சந்தஸோடு பேராக்கும் பிரதிஷ்டா. 5 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் சுப்ரதிஷ்டா. 6 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் காயத்ரி. ஒரு லைனில் 6 அக்ஷரங்கள் வீதம் 4 லைன் அப்படின்னு பார்த்தானா 24 அக்ஷரங்கள். ஒரு லைனில் 7 அக்ஷரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற சந்தஸுக்கு பேராக்கும் உஷ்ணிக். ஒரு லைனில் 8 அக்ஷரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற சந்தஸாக்கும் அனுஷ்டுப்.
9 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் பிருஹதி. 10 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு பங்க்தி. 11 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு திருஷ்டுப்பு. 12 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேராக்கும் ஜகதி. 13 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு அதிஜகதி. 14 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு சக்வரி. 15 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு அதிசக்வரி. 16 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு அஷ்டி. 17 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேராக்கும் அத்யஷ்டி. 18 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ் திருதி. 19 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸோடு பேரு அதிதிருதி. 20 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸுக்கு பேராக்கும் கிருதி. 21 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் பிரகிருதி. 22 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் ஆகிருதி. 23 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ் விகிருதி. 24 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ் சங்கிருதி. 25 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸ் அபிகிருதி. 26 அக்ஷரங்கள் இருக்கிற சந்தஸாக்கும் உள்கிருதி. ஜஸ்ட் இந்த சந்தஸோடு விவரணத்தை பார்த்தோம், அவ்வளவுதான். ഓരോ അക്ഷരങ്ങളും കൂടി ചേർത്ത அந்த சந்தஸுகளுக்கு என்னவாக்கும் பேரு அப்படிங்கிறத பார்த்தோம். சந்தசாஸ்திரம் பிரகாரம் அக்ஷரங்களையோ மாத்திரங்களையோ பேஸ் பண்ணி பத்தியம் உண்டாக்குற அந்த ஒரு விதத்துக்கு பேராக்கும் விருத்தம். அந்த ஒரு தோது அதாக்கும் விருத்தம். அக்ஷரங்களை சங்கீதத்தில் கண்ட்ரோல் பண்ற அந்த நியமங்கள், அதனோட லட்சணங்கள் எல்லாம் சந்தசாஸ்திரம், அதானது விருத்த சாஸ்திரம் எடுத்து சொல்றது. அக்ஷரம், வர்ணம், மாத்ரா இதெல்லாம் பத்திய ரூபத்தில் பிரயோகிக்கிற கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் ஆனதாக்கும் சந்தசாஸ்திரம். வேதாங்கங்கள் அப்படிங்கிறதுல இன்க்ளூட் ஆன 6 சாஸ்திரங்களில் ஒன்னாக்கும் சந்தசாஸ்திரம். அக்ஷரம் அப்படின்னாக்கா ஸ்வரங்களையும் ஸ்வரம் சேர்ந்த வியஞ்சனங்களையும் ஆக்கும் அக்ஷரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அ, ஆ, இ, ஈ இதெல்லாம் ஆக்கும் ஸ்வரங்கள். ஸ்வரம் சேர்ந்த வியஞ்சனம் அப்படின்னா க, கா, கி, கி இப்படி இருக்கிற அக்ஷரங்கள். அதே மாதிரி மாத்ரா அப்படின்னாக்கா ஒரு ஹ்ரஸ்வ அக்ஷரத்தை உச்சரிக்கிறதுக்கு எடுக்கிற சாதாரணமான சமயமாக்கும் ஒரு மாத்ரா அப்படிங்கிறது. லகு அக்ஷரங்களும் குரு அக்ஷரங்களும் இருக்கு. மாத்திரைய பேஸ் பண்ணிட்டு லகு குரு ஆயிட்டு அக்ஷரங்களை செப்பரேட் பண்ணப்படுறது. ஒரு மாத்திரை இருக்கிற அக்ஷரத்துக்கு பேராக்கும் லகு. 2 மாத்திரை இருக்கிற அக்ஷரம் அதுக்கு பேராக்கும் குரு. அக்ஷரங்களோடு சாதாரண உச்சாரண காலமாக்கும் மாத்திர. ദീർഘമായിട്ട് ഉച്ചരിக்கிறத 3 மாத்திரைகள் இருக்கிற அக்ஷரம் உண்டு. அதுக்கு பேராக்கும் புளுதம். இதெல்லாம் மந்திரசாஸ்திரத்தில் வரக்கூடிய விஷயங்களாக்கும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காയിട്ട് നമ്മൾ ഇതൊന്ന് பார்த்தோம், அவ்வளவுதான்.
பத்யம் கத்தியம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கத்தியம் ஆக்கும் நம்ம இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் நிறைய பார்ப்போம். அதனாலேயாக்கும் இதெல்லாம் நம்ம என்னவாக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சமஸ்கந்தத்தில் பத்தியங்களும் நடுவில் கத்தியங்களும் உண்டாகும். விருத்தம் இல்லாத வாக்குகளோடு கூட்டம் இன்க்ளூடாயிருக்கிற அர்த்தவத்தான வாசகங்களோடு கூட்டமாக்கும் கத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா. பதங்களை நம்ம பிரிச்சு பார்க்கறத நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஓரோ ஸ்லோகங்களிலையும். பத்தியங்களில் ஓரோ வரியையும் பாதம் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு லைன் அப்படிங்கிறதுக்கு பாதம் அப்படின்னு பேரு. பத்தியம் அப்படின்னா சந்தசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற நியமங்களை உள்கொள்ளற வாக்கியமோ வாக்கியங்களோடு கூட்டமோ ஆக்கும் பத்தியம். அப்படி அல்லாததெல்லாம் கத்தியம். நம்ம இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் கத்தியத்தை நிறைய பார்ப்போம். அதனாலேயாக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்தது. ஸ்லோகம் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 பாதங்கள் இருக்கிற பத்தியங்களாக்கும் ஸ்லோகங்கள். பத்தியங்களில் இருக்கிற ஓரோ லைன் அதாவது வரிய ஆக்கும் பாதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப 4 பாதங்கள் இருக்கிற பத்தியங்களாக்கும் ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் 2 பாதங்களுக்கு பூர்வார்த்தம் அப்படின்னும் அதுக்கப்புறமா வர 2 பாதங்களுக்கு உத்தரார்த்தம் அப்படின்னும் சொல்லப்படுறது. பூர்வார்த்தமும் உத்தரார்த்தமும் தம்மில சந்தி அப்படிங்கிறது உண்டாகாது. ஒரு அர்த்தத்தில் 2 பாதங்கள் தம்மில சந்தி அப்படிங்கிறது உண்டாகலாம். ஒரு ஸ்லோகத்தில் 1, 3 பாதங்களை விஷமபாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. 2, 4 பாதங்களை சமபாதங்கள் அப்படின்னும் சொல்லப்படுறது. ஒரு ஸ்லோகத்தில் சாதாரணமாயிட்டு 1 அதில் அதிகமோ பூர்ண வாக்கியங்கள் உண்டாகலாம். ஒரு வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தில் கம்ப்ளீட் ஆகாதக்கு 2ஆம் ஸ்லோகத்தில் பூர்ணமான அதுக்கு பேராக்கும் யுக்மகம். ஒரு வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தில் பூர்ணமானாக்கா அது பூர்ண வாக்கியம். ஒரு வாக்கியம் 2வது ஸ்லோகத்தில் பூர்ணமானா அதுக்கு பேரு யுக்மகம். ஒரு வாக்கியம் 3வது ஸ்லோகத்தில் பூர்ணமானா அதுக்கு பேரு விசேஷகம். நம்ம சில டைமில் பதங்களை பிரித்து பார்த்து அதை அன்வயிக்கிறத 2, 3 ஸ்லோகங்களையெல்லாம் கூட்டி சேர்த்தாக்கும் அதை நம்ம அன்வயிப்போம். அதையாக்கும் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாக்கியம் பூர்ணமாகறதுக்கு 4 ஸ்லோகங்கள் வழியாவாக்கும் பூர்ணமாகிறது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு கலாபகம். 4 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிற ஸ்லோகங்களில் ஆக்கும் ஒரு வாக்கியம் பூர்ணமாகிறது அப்படின்னா அதுக்கு பேரு குலகம். 4 பாதங்கள் இல்லாத 3 பாதமோ 6 பாதமோ எல்லாம் இருக்கிற பாதங்களோடு எண்ணம் வரத்த ஸ்லோகங்களோடு லட்சணம் அப்படிங்கிறது இல்லாததால அதுக்கு சொல்லுற பேராக்கும் காதா அப்படிங்கிறது. ஸ்லோக லட்சணங்கள் இல்லை அப்படின்னாலும் ஸ்லோகம் 1, ஸ்லோகம் 2, ஸ்லோகம் 3 அப்படின்னு சொல்லிண்டே நமக்கு இந்த பாகவத
பாகவதத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் பாரிக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்லோக லட்சணங்கள் இருக்காது, அந்த பத்திய ரூபத்திலேயாக்கும் அது சிலப்போ இருக்கும். இருந்தா கூட நம்ம அதுக்கு நம்பர் படி அதை ஸ்லோகம் 1, 2, 3 இப்படின்னு சொல்லிட்டு இதனோட அர்த்தங்களை நம்ம பாரிக்கலாம். இത്രയും சொல்லிட்டு நம்ம இந்த பஞ்சமஸ்கந்தத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணலாம். ஒன்னாவது ஸ்லோகம், ஒன்னாவது ஸ்லோகத்திலேருந்து 4வது ஸ்லோகம் வரைக்கும் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட தன்னோட டவுட்டுகளை கேட்கறதாக்கும். அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதை கேட்கிறார். ஒன்னாவது ஸ்லோகம். பரீட்சித் மகாராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட கேட்கறதுனால ராஜோவாஜ பிரியவ்ரதः பாகவதः ஆத்மாராமः கதம் முனே கிருஹே அரமத யத் மூலः கர்மபந்தः பராபவः பிரியவ்ரதோ பாகவத ஆத்மாராம கதம் முனே கிருஹே ரமதயன்மூல கர்மபந்த பராபவ. முனே ஸ்ரீசுக பிரம்மர்ஷே அப்படின்னு பரீட்சித் மகாராஜா கூப்பிட்டு சொல்றார். பாகவதா பகவல் பக்தனும் ஆத்மாராமஹ பிரகிருதி விஷய அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு பகவானில மனசு லயிச்சிருக்கிறவனுமான பிரியவ்ரதா பிரியவ்ரதன் ஸ்வயம்புவ மனுவோடு மூத்த புத்திரனான பிரியவ்ரதன் கதம் எதனாலேயாக்கும் எதுக்காகவாக்கும் கிருஹே அரமதா கிரகஸ்தாசிரம விருத்தியில இன்வால்வ் ஆனது. குடும்ப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் உள்ளவனாயிட்டு தீர்ந்தது. எது மூலஹா அந்த கர்மத்துக்கு காரணமாயிட்டு ஏதொரு விஷயமாக்கும் அந்த கர்மத்துக்கு காரணமாயிட்டு உண்டானது. கர்மபந்தஹா கர்மம் செய்யறதுக்கான பிரவணதை பிரியவ்ரதனில எப்படியாக்கும் வந்து சேர்ந்தது. நாரத மகர்ஷியிலேந்து ஆத்ம ஞானம் கிடைச்ச பிரியவ்ரதன் அவருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை எதனால வந்து சேர்ந்தது. பலதரத்தில் இருக்கிற பராபவகா துக்கங்களும் அவமானங்களும் வலிகளும் இன்க்ளூட் ஆகியிருக்கிற வாழ்க்கை வந்து சேர்ந்தது எதனால. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமும் ஆயிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகிறதுக்கு காரணம் என்னது. பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு அட்டாச்மெண்ட் உண்டாகிறதுக்கு என்ன காரணம். எப்போ எப்படி ഇതൊന്നും தெரியாதக்கு பலவித சங்கட அனுபவங்கள் உண்டாகக்கூடின ஒன்னாக்கும் வாழ்க்கை. ஆத்மாராமனான பிரியவ்ரதன் ஆத்மஞானத்தை மறைச்சு பிடிக்கிற கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசனம் பண்ணி அதுல இன்வால்வ் ஆனது என்னத்துக்கு. கிரகஸ்தாசிரமத்தில் அவாய்டு பண்ண முடியாத ரெண்டு விஷயங்களாக்கும் கர்மபந்தவும்
பராபவமும். பராபவம் சொன்னா பலவிதமான அவமானங்கள், துக்கங்கள், இதெல்லாம் ആത്മാരാമനും ഭഗവത് ഭക്തനുമാണ് പ്രിയവ്രതൻ. കർമ്മബന്ധവും അതേമാതിരി ஆத்மஞானத்தை மறைச்சு பிடிக்கிறதுமான கிரகஸ்தாசிரம விற்த்தியில எதுக்காக இன்வால்வ் ஆனார்? இதாக்கும் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீசுகன் கிட்ட கேட்ட முதல் கேள்வி.